வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல் நலமே. இன்பத்தினுடைய உயிர்கோட்பாடு உடல் நலம், உடல் நலத்தினுடைய உயிர்கோட்பாடு உடற்பயிற்சி. ஒரு மனிதன் தன் அறிவை மட்டும் வளர்த்து கொண்டு உடலை வளர்க்காமலோ, உடலை மட்டும் வளர்த்து கொண்டு அறிவை வளர்க்காமலோ இருந்தால் அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும். ஒரு வாரத்திற்கு 168 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரம் தான் குறையும். பாக்கி உள்ள 161 மணி நேரம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் உடலுக்காக நீங்கள் செலவு செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த 161 மணி நேரத்தில் உத்தரவாதம் உண்டு. இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றேன், இல்லை வேற வேலையில் இருக்கேன், எனக்கு என் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் கோயம்புத்தூர்லேருந்து அவசரமாக சென்னைக்கு போகிறேன், பெட்ரோல் போடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு போனால் உங்களுடைய பயணம் எப்படி தடைப்பட்டு போய்விடுமோ அதுபோல் வாழ்க்கை பயணமும் பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடும். தயவுசெய்து பிள்ளைகளுக்கு இந்த விளையாட்டினுடைய அருமையை பற்றியும் உடற்பயிற்சியினுடைய அவசியத்தை பற்றியும் எடுத்துக் கூற வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். அது மட்டும் இல்லை, விசையுறு பந்தினை போல் நான் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் பாரதி. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலன்னா யமன். காலையிலையும் சாயந்தரமும் நடந்துட்டு வர்றவன அவன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு யமனே ஓடி போவானான். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பான்னர் மனோன்மணியன் சுந்தரனார். இதையெல்லாம் பெரியவர்களும் தெரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கும் படிப்பினுடைய அவசியத்தையும் உடல்நலத்தினுடைய அவசியத்தையும் சொல்லித்தர வேண்டும். உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம்பர் திருமூலர். உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பு இல்லைன்னா உயிர் இல்லடான்டர். அரும்பு கோணிடில் மலராகும் கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம் நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம் இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம். என்ன அர்த்தம்? பூ அதனுடைய தண்டு வளைஞ்சு வளைஞ்சு இருந்தா கூட அதனுடைய மலர் குன்றாதான். கரும்பு வளைஞ்சிருந்தா கூட அதுல இருந்து வெள்ளம் எடுத்துடலாமா. இரும்பு வளைஞ்சிருந்தா அதை அங்குசமாக்கி யானையை வெல்லலாமா. நரம்பு கோணிடில் எதுவுமே பண்ண முடியாது. இதை சொல்ல வேண்டியது யாரு? பெற்றோர்களும் உணர்ந்து பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும்.